வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா, தெலங்கானாவுக்கு 3448 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தகவல். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டோருக்கான கடனை தள்ளுபடி செய்ய கால அவகாசம் கேட்டது மத்திய அரசு. மத்திய மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள், தேசிய புவியியல் ஆய்வு மையம் பதிலளிக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய பிரதேச மாநிலத்தில் பட்டப்பகலில் சாலையில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். வீடியோ வெளியான நிலையில் இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. விநாயகர் சதுர்த்தி வார விடுமுறையையொட்டி சொந்த ஊருக்கு படையெடுத்த பொதுமக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல். வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் பயணிகள் அவதி. தொடர் விடுமுறையையொட்டி சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்த பயணிகள். பல மணி நேரம் காத்திருந்தும் பேருந்து இல்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் ஆக்கிரமித்து கட்டியதாக 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து அகற்றம். அனுமதியின்றி வீடுகள் இடிக்கப்பட்டதாக கூறி பெண்கள் குழந்தைகளுடன் கண்ணீர் விட்டு கதறல். விநாயகர் சதுர்த்தியையொட்டி தமிழ்நாடு முழுவதும் 64,000 போலீசார் பாதுகாப்பு பணி. பதற்றமான இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு என டிஜிபி சங்கர் ஜிவால் தகவல். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சென்னையில் 1519 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட அனுமதி. கட்டுப்பாடுகளை மீறுவோர், பொது அனுமதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூஜை பொருட்கள் விற்பனை அமோகம். விநாயகர் சிலை, பூக்கள் மற்றும் பூஜை பொருட்களை வாங்க சந்தைகளில் குவிந்த மக்கள். திருப்பத்தூர் அருகே ஆலம்பாக்கத்தில் பள்ளி வேனை கவிழ்த்த ஒற்றை காட்டு யானையால் அதிர்ச்சி. வாகனத்தில் இருந்த 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். காஷ்மீரில் பயங்கரவாதம் வேரறுக்கப்படுவதை பாஜக உறுதி செய்யும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஜம்மு காஷ்மீருக்கு 370வது சட்டப்பிரிவு ஒருபோதும் திரும்ப வராது என்றும் திட்டவட்டம். காஷ்மீரில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுக்கு 18,000 ரூபாய் வழங்கப்படும். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது பாஜக. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலையொட்டி காங்கிரஸ் சார்பில் 31 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியல் வெளியீடு. ஜுலானா பகுதியில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் போட்டியிடுவதாக அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியில் இணைந்த மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு பதவி. அகில இந்திய காங்கிரஸ் விவசாய அணி செயல் தலைவராக நியமித்து பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் 15,000 பெண்கள் உட்பட 50,500 பேர் பங்கேற்பார்கள். காவல்துறை எழுப்பிய 20 கேள்விகளுக்கு பதிலளித்த புசி ஆனந்த். கொடைக்கானல் அருகே இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். தலைமறைவான நபர் திருமணம் முடிந்த சிறிது நேரத்தில் காவல் நிலையத்தில் சரணடைந்ததால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலி NCC முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம். மேலும் ஒரு அரசு பள்ளி NCC ஆசிரியரை கைது செய்தது காவல்துறை. கட்சிக்கொடி கம்பியை அகற்ற முயன்றபோது கல்லூரி மாணவர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சோகம். மதுரை அலங்காநல்லூர் அருகே சோக சம்பவம்.
மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக சென்னை எம்ஜிஆர் நகரில் உள்ள பள்ளியில் விசாரணை நடத்திய பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன். வரும் திங்கட்கிழமை அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தகவல். தாமரை மலரை தேர்தல் சின்னமாக பயன்படுத்த பாஜகவுக்கு தடை இல்லை. தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த புகார் தொடர்பாக டொனால்டு டிரம்ப் மீதான வழக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடியும் வரை தீர்ப்பை ஒத்திவைப்பதாக நியூயார்க் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பாரிஸ் பாராலிம்பிக் 200 மீட்டர் ஓட்டப்பந்தய இறுதிப் போட்டிக்கு இந்திய வீராங்கனை சிம்ரன் சர்மா தகுதி. இந்திய நேரப்படி இன்று இரவு 11 மணியளவில் போட்டி. ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற ஓசூர் வீராங்கனை நித்யஸ்ரீக்கு உற்சாக வரவேற்பு. தங்கப்பதக்கம் வெல்வது லட்சியம் என்று பேட்டி.